வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம் பெபிக்யூ சிக்கன் செய்ய போறோம். ஏன் இதுல தேர்ச்சி பெறணும்னு தெரியுமா? ஒரு சூப்பரான கோடை காலமாலை சுட்ட சிக்கனோட வாசம் காத்துல கலந்து உங்க திறமையை பார்த்து நண்பர்கள் வீழ்ந்து போர் அந்த சந்தோஷத்தை கற்பனை பண்ணி பாருங்க. அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம். சரியான சிக்கன் துண்டுகளை தேர்வு செய்யணும். தோடைக்கறி துண்டுகளா? அவை சாறு நிறைஞ்சதா இருக்கும். எதையும் கிரில்லில வைக்கிறதுக்கு முன்னாடி மேரினேட் பத்தி பேசலாம். ஆலிவ் எண்ணெய், எலுமிச்சை சாறு, பூண்டு, உங்களுக்கு பிடிச்ச மூலிகளை கலந்துக்கோங்க. அந்த சிக்கனை குறைந்தது ஒரு மணி நேரமாவது இந்த கலவையில் ஊற வைங்க. எவ்வளவு நேரம் ஊறினா அவ்வளவு சுவையா இருக்கும். இப்போ சிக்கனை கிரில்லில் வைக்கும் போது வரும் அந்த சிஸ் சத்தத்தை கேளுங்க. அது வெறும் சமைக்கிற சத்தம் இல்லை. உணவு பிரியர்களுக்கு அது இசை மாதிரி. நடுத்தர தீயில் வச்சு அவ்வப்போது துண்டுகளை திருப்பி விடுங்க. தெரியாம சரியான கருகளை கிடைக்கணும். கிட்டத்தட்ட முடிஞ்சுதா? கொஞ்சம் பிபிக்யூ சாஸ் பூசி விரல் நக்கும் அளவுக்கு பளபளப்பா